ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லி வா. பூஜை, விரதம் எதுவும் தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல் அமையும். உன் தலையெழுத்து மாறிவிடும். சவால் விடுகிறேன். நீ நினைத்தது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடியா நடக்கும். அதற்கேற்ற சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான வார்த்தையை பற்றி, மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க ஒரு நாள் மடத்தில் பெரியவா அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழ்மையான பெண்மணி வருகிறார். அவருடைய ஆடைகளில் அங்கங்கு கிழிதல்கள் இருக்கிறது. அந்த பெண்மணி வேகமா விரைந்து வந்து பெரியவா முன் அமர்கிறார். பெரியவா பார்க்கா. அனைவரும் பார்க்கிறார்கள். ஏன் இந்த பெண்மணி இப்படி வந்திருக்கா, ஆடை கிழிந்து கொண்டு? இந்த பெண்மணிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நபர்கள் இந்த பெண்மணியை ஒரு மாறி பார்க்க ஆரம்பிக்கா. பெரியவா, உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது, உன்னுடைய வறுமை எனக்கு புரியுது, நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறியா அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து கேட்கா. அந்த பெண்மணி சொல்றா, பெரியவா, என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டமே படுறேன். ஒரு உடுத்த துணி கூட என்கிட்ட இல்லை. ஒரே துணியவே நான் போட்டுக்கிற நிலைமை. அது இந்த அளவுக்கு கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வேற ஆடை வாங்குறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை. ஒருவேளை சாப்பாடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் எனக்கு அதிகபட்சமாவே கிடைக்குது. அதுவும் நிம்மதியான சாப்பாடா இருக்க மாட்டேங்குது. எனக்குன்னு துணையா, எனக்குன்னு குழந்தைங்க, குடும்பம்னு யாரும் இல்லை. அனாதையா இருக்கேன். இந்த அனாதையா வாழ்ற வாழ்க்கையில நிம்மதியாச்சு கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பெரியவா. இந்த வாழ்க்கையை ஏண்டா அப்படின்ற மாதிரி பல நாள் தோணி, பல நாள் தவறுதலான முடிவெல்லாம் எடுத்துட்டேன் பெரியவா. இதுல இருந்து எனக்கு எப்படி வெளி வரணும்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு தெரியல அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. அதுக்கு பெரியவா சொல்றா, கவலைப்படாத, நான் சொல்றேன், இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டு வா. தினமும் காலை எழுந்தோடனே நீ சொல்லு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லலைன்னா, இப்படி நீ பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிட்டு வந்தேன்னா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டமாகட்டும், இல்ல அவமானமாகட்டும், ஏன் உன் தலையிலத்தே மாறிடும். இத்தனை நாள் வரைக்கும் நீ நினைச்சது நடக்காம இருந்திருக்கும் பார்த்தியா, அது எல்லாமே இதனால மாற்றம் ஏற்படும். முக்கியமா நீ சொல்றதுக்கு முன்னாடி பூஜை வரதெல்லாம் பண்ண வேணாம். நீ உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. நீ பூஜை வரதெல்லாம் பண்ணாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லு. நீ ஏன் சொல்றதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. நம்பிக்கையோட மனசா நினைச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா. அதுவும் தினமும் நீ காலையில எஞ்சி பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லு. அப்படி முடியலன்னா மத்தியானம் சொல்லு. அதுவும் முடியலன்னா ராத்திரி நீ தூங்குறது மாதிரி சொல்லிட்டு தூங்கு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை தலையிலத்தையே இது மாத்திடும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன அந்த மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்களும் சொல்ல போறீங்க. இந்த ஒரு மந்திரத்தை சொல்றது மூலியமா, அதாவது இந்த வார்த்தையை சொல்றது மூலியமாவே அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு உங்களுடைய வாழ்க்கைய நிச்சயம் ஏற்படும். ஏம் கிளீம், ஏம் கிளீம், ஏம் கிளீம். இதை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க போதும். இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையவே மாத்திடும். ஏம் கிளீம். இதை மட்டும் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை எப்படி முழுமையா மாறி நல்லபடியா வாழ்ந்தாலும் அந்த பெண்மணி, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர்ந்து நீங்களும் நிம்மதியா வாழ முடியும். அதற்கேற்ற சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ காலை எழுந்து கதவை திறக்கும் போது இதை சொல்லிட்டு திற. நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன்னுடைய தலையெழுத்து ஒரே நாளில் மாறும். நீ நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உனக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது சவால் விடுவோம் வரவிற்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் கூட சொல்லலாங்க. காலை எந்திரிச்ச உடனே நீங்க வீட்டை திறக்க போறீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது வார்த்தையை சொல்லிட்டு தொடங்க. அப்படி நீங்க செய்வது மூலியமா அனைத்திற்கும் பாத்தீங்கன்னா தீர்வு ரொம்ப எளிமையா கிடைக்கும். நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சு வாழ்க்கை முழுவதும் செல்வ பிரச்சனை இல்லாமல் நீங்க வாழ்வீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் எல்லாராலும் செஞ்சிட முடியாதுங்க. பல நபர்கள் செய்ய நினைச்சாலும் அது மறந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்ய முடியாம போயிடும். ஏன்னா இது நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய போறீங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில எந்திரிச்ச உடனே நீங்க இதை செய்யணும். அதாவது சொல்றது, அந்த சொல்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைப்புல நீங்க அதை மறந்துடுவீங்க. அதனால நீங்க தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும் பொழுதுதான் அது உங்களால வாழ்க்கையில கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும்.
அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலிருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க. எப்போது எந்திரிச்சாலும் கரெக்டா எப்படினாலும் அதிகபட்சமா பெண்கள் ஆண்கள்னு காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சிருவாங்க. கண்டிப்பான முறையில் வீட்டு கதவு திறந்துருவாங்க. அப்படி வீட்டு கதவை திறக்கும் போது நீங்க அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் திறக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு திறங்க. 1 நிமிடம் தான் சொல்றதுக்கலாம். அதை சொல்லிட்டு திறக்கிறது மூலியமா அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். தெய்வ நடமாட்டம் உண்டாகும். செல்வ கலாச்சாரம் வீட்டில் உண்டாகி செல்வம் நிறைந்து காணப்படும். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்கள் வீட்டை காலை எழுந்துச்சுன்னு திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக, மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக, மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்களுடைய வீட்டு அதாவது நிலைவாசல் கதவை திறங்க. நிறைய நபர்கள் ரூம் கதவெல்லாம் வாசலா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உங்க வீட்டு நிலைவாசல் தான் முக்கியமானது. வீட்டுடைய நிலைவாசல் கதவை திறக்கும் போது இதை சொல்லிட்டு தரங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் அனைத்திற்கும் தீர்வு ரொம்ப எளிமையா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில செல்வத்துக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா மகாலட்சுமியை நீங்க காலை எஞ்சினுமே கூப்பிடுறீங்க. அப்படி வரும் பொழுது மகாலட்சுமி தாயா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என்ன நினைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய தலையெழுத்து ஒரே நாளில் மாறிடும். இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. இதை நம்பிக்கையுடனும் தினமும் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்துல எந்திரிச்சோன்னுமே செய்யுங்க. அப்படி செய்வது மூலியமா தான் பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா நீங்க அதை செய்வதற்கு முன்பு உங்களுடைய தலையை சரிப்படுத்திக்கோங்க. ஒரு மூஞ்சி தலை நீரை வச்சு கழுவிட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நிச்சயம் பார்க்கக்கூடிய அளவுக்கு செல்வ பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பிரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ செய்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வமானது வந்து சேரும். உன்னையும் உன் குடும்பத்திலும் செல்வ பிரச்சனை இல்லாமலும் நீ வாழ முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீ அடைவாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். காலங்கள் பதில் சொல்லும் என்று நினைத்திருக்கிற வாழ்க்கையில் உனக்கு மாற்றம் ஏற்படும். செல்வமானது உன்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையில் வரும். அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் அடிப்பதோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை மாற்ற முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை மாறுவதற்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதுங்க. இந்த ஒரு பரிகாரமே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் எண்ணற்ற சக்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது எந்த நாளில் வேண்டாலும் செய்யலாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண முடியும். பேர்பட்ட சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களை செய்ய சொல்றோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயத்தையும் நடக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் பண்ண போறீங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் ஏற்படும். முக்கியமா நீங்க இதை காலையில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அப்படி முடியாதவங்க மதியம் இல்லை சாயந்தரம் கூட பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய தேவைக்கேற்ப விஷயங்கள் பண்ணலாம். இது பல மடங்காக செல்வத்தை உங்களுடைய வீட்டில இருக்கும். அதற்கு காரணமான ஒரு சில பொருட்களும் இருக்கிறது. அந்த பொருள் என்ன, அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். சுத்தமான ஒரு செம்பு டம்ளர் எடுத்துக்கோங்க. செம்பு டம்ளர். அந்த டம்ளர்ல நீர் ஊத்துங்க. இல்லை என்கிட்ட செம்பு டம்ளர்ல சொம்பு தான் இருக்கு அப்படின்னா சொம்பு எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. சொம்பு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல நீர் ஊத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் முழுக்க, இந்த சொம்பு முழுக்க ஊத்தாம முக்காவாசி அளவுக்கு ஊத்திருங்க. அதுல பார்த்தீங்கன்னா சிறிதளவு தேன் இருக்கு பார்த்தீங்களா. தேன் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரிஜினலோ இல்லைன்னா சக்கரை பால் தான தேவோ, எந்த தேன்னாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. தேன் ஊத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கல் பதிக்காத, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி இல்லை தங்கத்துல கல் இருக்கு பார்த்தீங்களா, கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கற்கள் பதிக்காத ஏதாவது ஒரு வெள்ளி மோதிரம் அல்லது தங்கம் மோதிரம் தான் இல்லை, செயினா கூட இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் இருக்கட்டும், வெள்ளி தங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த ஒரு நீர்ல போட்டுருங்க. போட்டு நீங்க எப்பனாலும் சரி காலையில வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில வெறும் வயிற்றுல எடுத்து அந்த தங்கத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சுவாங்க. இதை தினமும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது செல்வத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை ஈர்த்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க முழுமையா நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா
உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது. அதனால முழுமையா நம்பிக்கையோட நீங்க காலை பொழுதுல எந்திரிக்கிறீங்க